கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாரையும் இந்த வேத பாடத்தின் மூலமாக சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த சில நாட்களாக இந்த யோபுவின் புஸ்தகத்திலிருந்து இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஆண்டவர் விசுவாசிக்கிறேன். இந்த வேளையிலும் இந்த நாளிலும் ஒரு விசேஷமான ஒரு செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். நிச்சயமாக இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது அப்பா. உம்முடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. எங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஆண்டவரே வார்த்தையை நீர் இந்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறீரப்பா. யுவர் வேர்ட் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் அவர் லைஃப்ஸ் ஓ காட். ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உம்முடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறீரே. ஆண்டவரே, பிழைப்பூட்டுகிற வார்த்தைகள் ஆண்டவரே வாயிலிருந்து எங்கள் வாயிலிருந்து வருவதாகப்பா. கல்விமானின் நாவை எங்களுக்கு தந்தரளிவீராக. சமயத்துக்கேற்ற வார்த்தைகள் உம்முடைய ஜனங்களுக்கு கடந்து வருவதாக. ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கடந்த சில நாட்களாக யோபுவின் புஸ்தகத்திலிருந்து யோபுவின் வாழ்க்கையில் உள்ள கேள்விகள் என்ற தலைப்பில் we have been meditating on those topics. So the questions of Job. ஸோ யோபுவின் வாழ்க்கையிலிருந்து கேள்விகள். யோபுவின் வாழ்க்கையில் அநேக கேள்விகள் இருந்தது. Job faced many hardships and many trials in his life. அவருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட போராட்டங்கள், ஏகப்பட்ட விபரீதங்களை, ஏகப்பட்ட தீமைகளை அவர் வாழ்க்கையில் சந்தித்தார். He faced many evils and sufferings in his life. ஸோ ஒரே நாளில் அவருடைய குமாரத்திகளை இழந்து போனார், தன்னுடைய சொத்துக்களை இழந்து போனார், தன்னுடைய சரீர சுகத்தை இழந்து போனார். இப்படிப்பட்ட காரியத்தை எல்லாம் இழந்து போன வாழ்க்கையில் கேள்விக்குறிகள், வாழ்க்கையில் ஆச்சரியக்குறி இல்லை பாருங்களேன். No, Job's life did not have exclamatory, but rather it had questions. பாருங்கள், யோபுவினுடைய வாழ்க்கையில் ஆச்சரியக்குறிகள் இல்லை, ஆனால் கேள்விக்குறியாக ஏகப்பட்ட கேள்விகள் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆண்டவரை குறித்த கேள்விகள், வாழ்க்கையை குறித்த கேள்விகள், வரப்போகிற வாழ்க்கையை குறித்த கேள்விகள், ஏகப்பட்ட கேள்விகள். ஏன் அவருக்கு துன்பம் வருது, இந்த மாதிரி, அதாவது இந்த துன்பத்தை குறித்ததான கேள்விகள், இந்த துன்பத்தின் மூலமாக அவருடைய வாழ்க்கையில் உள்ள கேள்விகளையும், ஏகப்பட்ட கேள்விகள் அவருடைய மனதில் உதித்து கொண்டே இருக்குது. அந்த கேள்விகளை அவர் அப்படியே அவர் எழுதிடுறாரு. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்மளுக்கு வேதாகமத்தில் அப்படியே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய வாழ்க்கையில் இருந்த கேள்விகளை தான் இன்றைக்கி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ நிச்சயமாக நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி உபத்திரவங்கள் வழியாய், வேதனைகளின் வழியாய், when you go through sufferings, troubles and hardships in your life, make sure that Job had many questions in his life. ஸோ நீங்கள் வாழ்க்கையில் பல வேதனையின் வழியாய் போகும்போது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் உண்மை என்னவென்றால், நீங்கள் மாத்திரம் அந்த பாதையின் வழியாய் கடந்து போகவில்லை. வேதாகமத்தில் பல பேர் அந்த உபத்திரவத்தின் வழியாக, அந்த வேதனையின் வழியாக அவங்க கடந்து போயிருக்கிறாங்க. கடந்து போனது மாத்திரமல்ல, அந்த உபத்திரவத்தின் வழியாய் when they go through these hardships, they had questions in their mind, even questions about God, questions about life. ஸோ அந்த உபத்திரவத்தின் வழியாக அவங்க கடந்து போகும்போது அவங்க வாழ்க்கையில் ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தது. இன்றைக்கி நம்ம உபத்திரவத்தின் வழியாக கடந்து போகும்போது நமக்கு கேள்விகள் இருக்கிறது. உடனே நம்ம ஆச்சரியப்படக்கூடாது. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் கேள்வியா? இல்லை, எல்லாருடைய வாழ்க்கையில், உலகத்தில் உள்ள எல்லாருடைய வாழ்க்கையில் துன்பம் இருக்கிறது. உலகத்தில் உள்ள எல்லாருடைய வாழ்க்கையில் வேதனை இருக்குது. அதே சமயத்தில் அந்த வேதனையின் விரக்தியினால், அந்த துன்பத்தின் உச்சக்கட்டத்தின் பிரதிமொழி தான் இந்த வாழ்க்கையில் வருகிற கேள்விகள், கடவுளை குறித்த கேள்விகள், வாழ்க்கையை குறித்த கேள்விகள். ஸோ இப்போது நம்ம இந்த பைபிள் ஸ்டடியில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, நம்ம வெறுமனையாக யோபுவின் கேள்விகளை மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த பைபிள் ஸ்டடியை முடிக்கிறதில்ல. ஒவ்வொரு நாளும் யோபுவின் கேள்விகளும் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன பதிலை வச்சிருக்கிறாரு. ஸோ யோபுவினுடைய பதில்களும், அதற்கு புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துக்கிட்ட என்ன நிவாரணம் இருக்குது பாருங்களேன். இயேசு கிட்ட என்ன நிவாரணம் இருக்குது, என்ன தீர்வு இருக்குது. வாட் ரெமடி டஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் ஹேவ் டு ஆஃபர். ஸோ இந்த மாதிரி தீர்வுகளை நம்ம தியானிக்கிறோம். அதான் ரொம்ப முக்கியம். வெறும் கேள்வியோட வேத பாடத்தை முடிச்சிருந்தா பாருங்களேன், நமக்கும் வாழ்க்கையில் கேள்விக்குறி அப்படி ஒழித்து கொண்டே தான் இருக்கும். நம்முடைய பிரச்சனையும் தீர்ந்த பாட்டு இருக்காது. ஆனால் எப்போ கேள்வியும் தியானித்து
எப்போ அதற்கான தீர்வையும் வந்து நம்ம பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதற்கான பதிலையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம்ல, அதில் தான் ஒரு மிகப்பெரிய ஆழமான சத்தியம் இருக்குது. அதில் தான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது. நம்முடைய வாழ்க்கையிலேயும் அந்த கேள்விகள் வரும்போது, ஓ இதுதானா பதில் அப்படின்னு தெரிந்து கொள்ளும்போது அதில் ஒரு மன திருப்தி இருக்குது. பாருங்கள், ஆண்டவரை குறித்ததான அறிவு ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அதில் ஒரு மன திருப்தி இருக்கிறது, அதில் ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அதனால தான் வந்து நம்ம வெறும் கேள்விகளோடு நம்ம வேத பாடத்தை முடிக்கிறது இல்லை, அதற்கான பதில்களையும் பெற்றுக்கொள்கிறோம். ஸோ இதை நம்ம ரொம்ப ஆழமாக கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஸோ கடந்த சில நாட்களாக யோபுவின் புஸ்தகத்திலிருந்து சில ஆழமான கேள்விகளை நம்ம தியானித்துட்டு வந்தோம். அதில் மிக முக்கியமான சில கேள்விகளை மாத்திரம் நம்ம தியானிக்கிறோம். பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் என்ன கேள்விகள் ரொம்ப முக்கியமோ அதை மாத்திரம் தான் நம்ம தியானிக்கிறோம். யோபு ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டார். பாருங்களேன், யோபுவின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது நூற்றுக்கணக்கான கேள்விகள் இருக்கிறது. நம்ம வந்து வேத பாடத்தில் எல்லா கேள்விகளும் எடுக்கிறது இல்லை. சில கேள்விகள் வந்து தத்துவம் சார்ந்ததாக இருக்கும், எல்லா கேள்விகளும் எடுக்கிறது இல்லை. ஆனால் வாழ்க்கைக்கு எது தேவையோ, வாழ்க்கைக்கு எது அத்தியாவசியமோ, எது ரொம்ப பிரதானமாக நம்ம பார்க்கணுமோ அதை மாத்திரம் தான் நம்ம பார்க்குறோம். பாருங்களேன், அப்போது யோபுவுக்கு சில கேள்விகள் வாழ்க்கையில் இருந்துச்சு. ஹவு மச் அத்தாரிட்டி டஸ் சேட்டன் ஹேவ், ஹவு மச் ஃப்ரீடம் டஸ் சேட்டன் ஹேவ். சாத்தானுக்கு எவ்வளவு அதிகாரம் இருந்தது, அவனுக்கு எவ்வளவு பெர்மிஷன் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். அது மாத்திரம் அல்ல, வை டூ த ரைச்சியஸ் சஃபர் அண்ட் விக்கெட் ப்ராஸ்பர். துன்மார்க்கன் செழித்திருக்கிறான், நீதிமான் துன்பப்படுகிறான் என்ற தலைப்புகளில் 2 வாரம் நம்ம தியானித்தோம். அதன் தொடர்ந்தேச்சியாக ஹவு கேன் அ மேன் பிகம் ரைச்சியஸ் பிஃபோர் காட். ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆவது எப்படி? அவனுடைய சுயநீதியினாலேயா, இல்லை நியாயப்பிரமாணத்தின் வருகிற நீதியினாலேயா, இல்லை இயேசு கிறிஸ்துவினுடைய பரிகாரத்தின் மூலம் அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக வருகிற நீதியா அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். அதுக்கப்புறம் போன முறை நான் என்ன கேள்வியை நம்ம தியானித்தோம்னு சொன்னால், ஹூ இஸ் த மீடியேட்டர், ஹூ இஸ் த மிடில் மேன், ஹூ இஸ் த அம்பையர். ஸோ யார் மத்தியஸ்தன், ஹூ இஸ் த மீடியேட்டர், மத்தியஸ்தன் யார்? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார், அவர்தான் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிறார். அது மாத்திரம் அல்ல, அவர் மீண்டும் நம்மை கூட்டி சேர்க்க வரப்போகிற ஒரு தேவனாக இருக்கிறார் சொல்லி நம்ம ரொம்ப அற்புதமான சத்தியங்களை தியானித்தோம். நிச்சயமாக அது உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்கும். அநேகருக்கு இந்த செய்திகளை நீங்கள் சொல்லுங்கள், அவர்களும் இதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நம்ம யோபுவின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். டர்ன் வித் மீ டு த புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 14. 14வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதில் 14வது வசனம் நமக்கு சொல்லுது, ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். இஃப் சம்ஒன் டைஸ் வில் தே லிவ் அகெயின். தமிழில் வாசிக்கிற, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்போது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இஃப் சம்ஒன் டைஸ் வில் தே லிவ் அகெயின். அவருடைய கேள்வி வாழ்க்கையை குறித்ததான கேள்வி அல்ல. வாழ்க்கையின் முடிவு மரணமாக இருக்குமோ, இல்லை மரணத்திற்கு பின்பதாக ஏதோ ஒரு வாழ்க்கை இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவருடைய கேள்வி. வாழ்க்கைக்கு ஆஃப்டர் லைஃப் இஸ் கொஸ்டின் இஸ் அபவுட் ஆஃப்டர் லைஃப். ஸோ வாழ்க்கைக்கு பிறகு என்ன நடக்கும், வாழ்க்கை இதோட முடிந்து போகிறதா, இந்த உலகத்தின் நம்ம வாழ்கிற வாழ்க்கை இதோட முடிஞ்சிருதா, நம்ம உடலை போய் அடக்கம் பண்ணுறாங்க கிறிஸ்தவ முறைப்படி, இதோட இந்த அடக்கம் பண்ணுறதோட வாழ்க்கை முடிஞ்சிருதா, இல்லை மண் அது மக்கி போயிடுதா, அவ்வளோதானா மனுஷனுடைய வாழ்க்கை வந்து இந்த ஒரு முறை வாழ்கிறது தானா, இதோட முடிஞ்சிருதா, இல்லை அவனுடைய வாழ்க்கை கண்டினியூ ஆகிட்டே இருக்குமா, அவனுக்கு வந்து ஆஃப்டர் லைஃப் இருக்கா, இந்த பூமியில் உள்ள வாழ்க்கைக்கு அப்புறம் பிற்பாடாக அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு கேள்வி கேட்குறார். அந்த கேள்விக்கான பதிலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேள்வியை ஆராய்ச்சி விட்டு அதற்கான பதிலையும் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். பாருங்கள், ஸோ ஹி இஸ் ஆஸ்கிங் வாட் ஹேப்பன்ஸ் வென் ஐ டை. மரணம்னு ஒன்று இருக்குதா, அந்த மரணம்னு ஒன்று இருந்தால் அதுதான் வாழ்க்கையில் முடிவா, அதை தாண்டி இஃப் டெத் இஸ் தேர், இஸ் டெத் த எண்ட் பாயிண்ட் ஆஃப் லைஃப். ஸோ அதுதான் வந்து ஒரு முடிவா, அதை தாண்டி ஒரு வாழ்க்கை இல்லையா, வில் தேர் பி லைஃப் ஆஃப்டர் டெத். ஸோ இந்த மாதிரி கேள்வியை தான், இதற்குள்ளே உள்ள ஆழமான அர்த்தத்தை பார்த்தோன்னு சொன்னால் இந்த மாதிரி கேள்விகள் தான் வருது. இன்றைக்கி உலகத்தில் ஒரு விதமான படிப்பை வைத்திருக்கிறார். நோட்டாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் டெத். பாருங்கள், மரணத்தை குறித்த ஒரு படிப்பை இந்த உலகத்தில் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பேர் நெட்டோலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த படிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் என்ன டீச் பண்ணுவாங்க, அதில் என்ன போதிப்பாங்கன்னு சொன்னால், நெட்டோலஜி கோர்ஸ்
teaches you about grieving and how people grieve and about the rituals that people engage in upon the death of a loved one. ஸோ ஒருத்தர் தங்களுடைய நேசித்தவர்களை இழந்து போனால் அவங்க எந்த மாதிரி துக்கத்தின் வழியாய் கடந்து போவாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி துயரத்தின் வழியாய் கடந்து போவாங்க, the stages of griefன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த துயரத்திலே அநேக ஸ்டேஜஸ் உண்டு, நிலைகள் உண்டு. துயரத்தின் நிலைமைகள் ஒவ்வொரு மாதம் மாறிக்கொண்டே போகும். ஸோ என்ன மாதிரி அவங்க உணர்வாங்க, ஒரு மனுஷன் தனக்கு பிரியமானவனை இழந்தால் மனசில் என்ன மாதிரி உணர்வான் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி படிப்புகள் உலகத்தில் இருக்கிறது. ஸோ கல்வி அறிவுகளை கொடுக்கக்கூடிய இந்த மரணத்திற்கு அப்புறம் என்ன நடக்கும், மரணத்தின் மூலமாக இன்னொரு மனிதன் எவ்வாறு பாதிக்கப்படுகிறான், அந்த பாதிப்பை நிவர்த்தி செய்வது எப்படி, இப்படிலாம் படிப்பு உலகத்தில் இருக்கிறது. அவன் மனது ரீதியாக இந்த மரணத்தின் மூலமாக எப்படி பாதிக்கப்படுகிறான் ஒரு மனிதன், how a man is psychologically affected by the death of his loved one. பாருங்கள், தன் நேசித்த ஒரு மனுஷனை அவன் இழக்கும்போது மனதின் ரீதியாக எப்படி பாதிக்கப்படுறான், சரீரத்தின் ரீதியாக எப்படி பாதிக்கப்படுறான், இதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் ஆர்டாலஜின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம் பாருங்கள், இந்த மாதிரி கல்வி அறிவு நமக்கு ஃபேக்ட்ஸை கொடுக்குது, சில அறிவுகளை நமக்கு கொடுக்குது. தீஸ் கைண்ட் ஆஃப் எஜுகேஷன் கிவ் அஸ் சம் ஃபேக்ட்ஸ் அபவுட் த லைஃப். இந்த வாழ்க்கையை குறித்த சில நிலைப்பாடுகளை தெரிந்து கொள்ள உதவி செய்கிறது. ஆனால் அது உண்மையா, அது சாத்தியமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னு சொன்னால் இந்த மாதிரி கல்வி அறிவுகள் மாத்திரம் நமக்கு போதாது. வேதாகமம் நமக்கு என்ன சொல்லுகிறது, இயேசு நமக்கு என்ன சொல்லுகிறார், we have to look what Jesus has said in the Gospels. Not only that, we have to know what Bible reveals about afterlife. ஸோ இயேசு சொல்லுகிறத நம்ம சுவிசேஷ புஸ்தகங்களில் இயேசு என்ன சொல்லுகிறார், இந்த மரணம் தான் முடிவா, இல்லை மரணத்துக்கு அப்புறம் வேறு எதுவும் வாழ்க்கை இருக்கிறதா, இந்த முழு வேதாகமும் என்ன சொல்லுது, பைபிள் என்ன சொல்லுது. வெறும் கல்வியாளர்கள் இல்லை கொள்கையாளர்கள் இல்லை தத்துவ ஞானிகள் இல்லை பெரிய பெரிய கல்வி மேதைகள் சொல்லுகிறத காரியத்தை மட்டும் வைத்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு ஒரு முடிவுரைக்கு வந்துட்டோம்னு சொன்னால் பாருங்கள், அது தவறாகி போய் முடியும். பாருங்கள், we will have many misunderstandings about death. ஸோ ஒரு அறியாமையில் போய் நம்ம முடிஞ்சிருவோம், ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் போய் நம்ம முடிஞ்சிருவோம். சந்தேகம் வந்துடும், குழப்பம் வந்துடும். கல்வி அறிவாளர் ஒன்று சொல்லுவார், கல்வி மேதைகள் வேற பேசுவாங்க, தத்துவ ஞானிகள் ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் நம்ம பைபிளில் இதற்கான பதிலை புரிஞ்சு கொள்வது ரொம்ப நல்லது. வேதாகமம் என்ன சொல்லுது, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, மரணத்தை பற்றி என்ன பேசுகிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு என்னது, பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக பவுல் அப்போஸ்தலனுக்கோ பேதுருவுக்கோ யோவானுக்கோ கொடுக்கப்பட்ட வெளிப்பாடு என்ன, அதெல்லாம் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்கள், ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கேள்விகளை தியானிக்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். வாழ்க்கையை குறித்ததான அறிவு நமக்கு தேவை. பாருங்களேன், இப்போ யோபு கேட்குறாரு, யோபு 14, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, இஃப் சம் ஒன் டைஸ் வில் தே லிவ் அகெயின் அப்படின்னு கேட்குறாரு. இங்கே யோபுவினுடைய சூழ்நிலையை பார்க்கணும், ரொம்ப முக்கியம். we have to look at the situation that Job is facing in his life. யோபு அவருடைய வாழ்க்கையில் தான் எதிர்நோக்கி இருக்கிற சூழ்நிலையை இங்கே நம்ம பார்க்கணும். பாருங்களா, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தவராக நிற்கதியாக இங்கே நிற்கிறார். அதனால தான் இந்த கேள்வியெல்லாம் வருது. என்னத்தெல்லாம் இழந்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா, he lost his health, அவருடைய சுகத்தை இழந்தார். he lost his wealth, அவருடைய ஐஸ்வர்யத்தை பொருளாதாரத்தை அவர் இழந்தார். he lost his children, பாருங்களா, அவருடைய பிள்ளைகளை அவர் இழந்தார். he lost his relationship with his wife, அவருடைய மனைவியோடு உள்ள உறவை அவர் இழந்தார். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டுறாங்க. அந்த அம்மா சொல்லுது, நீ ஆண்டவர் தான் நமக்கு இப்படி பண்ணுறாரு, அவருக்கு தேவனை தூஷித்து ஜீவனை விடும் அப்படிலாம் ரொம்ப அந்த அம்மா திட்டுறாங்க. அதனால் உறவின் ரீதியாக 2 பேருக்கும் ஒரு விரிசல் வருகிறது, ஒரு இடைவெளி வருகிறது. ஸோ மனதின் ரீதியாக ஒரு பக்கம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, ஒரு பக்கம் சரீர ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நிற்கதியாய் ஒரு மனுஷன் நிற்கிறான். வாழ்க்கையில் மிகப்பெரிய கேள்விக்குறி, என்னுடைய வாழ்க்கை இதை போல முடிந்தா, இதோட என்னுடைய சாப்டர் க்ளோஸ் ஆயிருமா, இதுதான் என்னுடைய எண்ட் பாயிண்டா, இதுக்கு மேலே மரணத்திற்கு அப்புறம் ஒரு விடியல் கிடையாதா, மரணத்திற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை கிடையாதா அப்படின்னு சொல்லி தான் யோபுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வினால் அவர் சொல்லிடுறார், வாயை திறந்து சொல்லிடுறார். இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும் என்று வேதாகமம் சொல்லுகிறதுல, அதை போல அவருடைய இருதயத்திற்குள்ளாக இந்த கேள்விகள் ஒவ்வொரு நாளும் ஆழமாய் அது ரிங்காரித்து கொண்டே இருக்கிறதுனால ஒரு நாள் வாயை திறந்து சொல்லிடுறாரு, மரணத்திற்கு பின் ஒரு வாழ்க்கை
வாழ்க்கை உண்டோ? இஃப் சம் ஒன் டைஸ், ஒரு மனுஷன் மரித்தா அவன் திரும்ப வாழுவானா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறார். இப்போது இந்த வசனத்தை சுற்றி உள்ள காரியத்தை நம்ம வாசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன் இவருடைய வாயிலிருந்து இந்த கேள்வி வருது? சும்மா சாதாரணமாக ஒரு மனுஷனுக்கு இந்த வாயிலிருந்து கேள்வி வராது பாருங்களேன். மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கிறது பாருங்களேன். தெர் இஸ் எ ரீசன் பிஹைண்ட் எவ்ரி வேர்ட்ஸ் தட் பர்சன் டாக். பாருங்களேன், ஒரு மனுஷன் பேசுகிறான்னு சொன்னால் அவனுடைய அந்த வார்த்தைக்கு ஒரு காரணம் இருந்தால் தான் அந்த வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும் பாருங்களேன். இப்போது யோபுவுக்கு இந்த கேள்வி ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் 11வது அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சோஃபார் என்கிற ஒரு யோபுவினுடைய ஒரு நண்பர் இருக்கிறார். அவர் நிறைய கேள்விகளை கேட்டுட்ருக்கிறாரு. என்ன கேள்விகள் பார்த்தீங்கன்னா, இந்த யோபுவினுடைய நண்பர்களை பார்த்தீங்கன்னா முதல் வாரம் ரொம்ப அமைதியாக இருந்தாங்கங்க. யோபுக்கு நல்ல ஆறுதலை சொன்னாங்க. ஆனால் ஆறுதலை சொல்லிட்டு அவங்க பாட்டில் கிளம்பி இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் பாருங்களேன். யோபு ஏற்கனவே மனதின் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, சரீரத்தின் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாரு, இழப்பும் அவர் சந்திச்சிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை இழந்திருக்கிறாரு. எவ்வளோ பெரிய வேதனை இருந்திருக்கும் மனசுக்குள்ளே யோசித்து பாருங்களேன். இதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். வெறும் யோபுவினுடைய புஸ்தகத்தை வாசிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி வலி வேதனை அவங்களுக்கு தெரியாது. ஆனால் எப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த யோபு எதெல்லாம் அனுபவிச்சாரோ, யோபு எதெல்லாம் ஃபேஸ் பண்ணாரோ, எதெல்லாம் எதிர்கொண்டாரோ அதை அவங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிச்சிருந்தா இந்த யோபுவினுடைய சூழ்நிலை அவங்களுக்கு ஒத்துப்போவோம் பாருங்களேன். அவங்க அடையாளப்படுத்தி கொள்வாங்க யோபுவோட. இப்போது இவர் பயங்கரமான நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த நண்பர்கள் தேய்ச்ச வருவாங்கன்னு பார்த்தா இவங்க போலீஸ் மாதிரி என்கொயரி எடுக்கிறாங்க பாருங்களேன். இதனால தான் நீங்கள் பிள்ளைகளை இழந்திருக்கீங்க, இதனால தான் உங்கள் சொத்து சோகங்களை இழந்திருக்கீங்க, நீங்கள் நீதிமான் கிடையாது, துன்மார்க்கனாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ பிரச்சனை உங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி யோபுவினுடைய மனசை குழப்பி கூட விட்டுருவாங்க. அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் கூட இவரை தூக்கி போய் விட்டுருவாங்க பாருங்களேன். அந்த மாதிரி நிலைமைக்கு இவர் போயிடுவார், சந்தேகத்துக்குள்ளே போயிருப்பார் கொஞ்சம். ஏன்னா அந்த மாதிரி தத்துவங்களை கொண்டு இந்த நண்பர்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. 11வது அதிகாரத்தில் இந்த சோஃபார் தொடங்கிடுறாரு. 11வது அதிகாரத்தில் அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு பாருங்களேன். 11வது அதிகாரத்தில் பேசும்போது அவர் முழுமையாக பேசுகிறாரு. நீங்கள் ஏன் இவ்வளவு துன்பப்படுறீங்க, ஒய் யூ ஆர் சஃபரிங் அப்படிங்கிற தலைப்பில் அவர் பேசிகிட்டு இருக்காரு. ஏன் யோபு நீங்கள் துன்பப்படுறீங்க அப்படின்னு சொல்லி 11வது அதிகாரத்தில் பேசும்போது இந்த 12, 13, 14 சோஃபாருக்கு இவர் மறு உத்தரம் கொடுக்கிறார். நோ, இன் சாப்டர் 12, 13 and 14 Job is replying to Zophar, his friend. பாருங்களேன், அவருடைய நண்பருக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கிறார். திரும்ப அவருக்கு பதில் சொல்கிறார். 11வது அதிகாரத்தில் அவர் கேள்வி கேட்குறாரு. அதனால் பதில் சொல்லும்போது தான் இந்த யோபு 14 நம்ம வாசித்தோம்ல, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் எழுப்புறாரு. இந்த 14வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக்கோங்க. 14வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான அதிகாரம். அதில் யோபு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப பயங்கரமான ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஏன்னா ஹீ இஸ் வியூயிங் இஸ் லைஃப் த்ரூ த லென்ஸ் ஆஃப் பெயின்னு சொல்லலாம். ஸோ ஒரு வலி வேதனையின் கண்ணோட்டத்தோடு அவர் வாழ்க்கையை பார்க்குறாரு. சரியா? இப்போது நீங்கள் என்ன புரிந்து கொள்ளணும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது யோபுவினுடைய நிலைமையை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த அதிகாரத்தை படித்தால் தான் இது உங்களுக்கு புரியும். சரியா? யோபு எப்படி இருக்கிறாரோ, யோபு பிள்ளைகள் இழந்துட்டாரு, பொருளாதாரத்தை இழந்துட்டாரு, மனைவியின் உறவை இழந்துட்டாரு, இந்த மாதிரி வேலைக்காரரை இழந்துட்டார், எல்லாத்தையுமே இழந்துட்டார். சொல்லப்போனால் எல்லாத்தையும் இழந்து நிற்கதியாக ரோட்டில் இருந்துட்டு அவர் ஓட்ட சொரிஞ்சிட்டு இருக்கிறாரு. அவருக்கும் வியாதி, பயங்கரமான வியாதி, சொரியல், அவர் சொரிஞ்சு கொண்டு இருக்கிறாரு. ஸோ யோபுவினுடைய நிலைமையை புரிந்து கொண்டு இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது உங்களுக்கு புரியும். இப்போ அவர் சொல்கிறாரு 14வது அதிகாரம், ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் சஞ்சலம் நிறைந்தவனுமா இருக்கிறான். ஸோ மேன்ஸ் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ட்ரபுள்னு சொல்கிறாரு. சஞ்சலம் நிறைந்தவனும் குறுகினவனும், ஒரு நாள் அவன் நிச்சயமாக சாகணும், அவனுடைய வாழ்க்கை ரொம்ப குறுகலான வாழ்க்கை, இஸ் லைஃப் இஸ் வல்னரபிள், இஸ் லைஃப் இஸ் ஃபேடிங் அவேன்னு சொல்கிறார். 2வது வசனத்தில் பார்க்கும்போது அவன் பூவை போல பூத்து அறுப்புங்கிறான். பாருங்கள், பூத்து இருக்கும், அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த மலரே அந்த பூ எல்லாமே வாடி போயிடும் பாருங்களேன். அந்த போல் அதே மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப வேகமாக அவன் பூவை போல் ஒரு நாள் பூக்குறான், ஆனால் வேகமாக அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிருது. இஸ் லைஃப் இஸ் வெரி ஷார்ட்னு சொல்கிறார். மனுஷனுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப குறுகின வாழ்க்கை, நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான்.
அப்படின்னு சொல்லிட்டு அவர் 5வது வசனத்தில் சொல்கிறாரு, அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கையால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவன் கடந்து போகக்கூடாத எல்லையை அவனுக்கு ஏற்படுத்தினீர். அவன் ஒரு கூலிக்காரனைப் போல தன் நாளின் வேலையாயிற்றென்று படுமட்டும் அவன் ஓய்ந்திருக்கும்படி உமது பார்வையை அவனை விட்டு விலக்கும். 10வது வசனம், மனுஷனோவென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான், மனுபுத்திரன் ஜீவித்து போன பின் அவன் எங்கே? 12வது வசனம், மனுஷன் படுத்து கிடக்கிறான், வானங்கள் ஒளிந்து போகும் அளவும் எழுந்திருக்கிறதும் இல்லை, நித்திரை தெளிந்து விழிக்கிறதும் இல்லை. நீர் என்னை பாதாளத்தில் ஒளித்து உமது கோபம் தீரும் மட்டும் என்னை மறைத்து என்னை திரும்ப நினைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காலத்தை குறித்தால் நலமாயிருக்கும். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? இவ்வளோ வசனத்தை எழுதிட்டு தான் அவர் சொல்கிறாரு, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ. அதில் 7வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்கள், அதை நம்ம கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். 7வது வசனத்தை பார்ப்போம். சொன்னால், ஒரு மரத்தை குறித்தாவது ஒரு நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தலைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழையதாகி அதன் அடிக்கட்டை மண்ணிலே செத்தாலும் தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்த்து இளம் மரம் போல கிளை விடும். மனுஷனோவென்றால் செத்த பின் ஒளிந்து போகிறான். என்ன சொல்ல வரார்னா, he is comparing life of a man to a life of a tree. மனுஷனுடைய வாழ்க்கைக்கும் மரத்தினுடைய வாழ்க்கைக்கும் ஒப்புமைப்படுத்தி பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, மரத்தை நீங்கள் வெட்டி போட்டால் கூட அதனுடைய வேர் இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. தண்ணீர் ஊற்றுனா அது டக்குன்னு வளர்ந்துடும், அது நாள் படும் ஆனால் வளர்ந்துடும். மரத்தினுடைய ஒருவேளை அதனுடைய கிளைகளை நீங்கள் வெட்டியிருக்கலாம், ஒருவேளை கனிகளை நீங்கள் வெட்டியிருக்கலாம், அதனுடைய இலைகளை வெட்டியிருக்கலாம். மரத்தை குறித்ததாவது ஒரு நம்பிக்கை உண்டு. நீங்கள் அதில் என்ன பாகத்தை வெட்டினாலும் வேர் இருக்கிற வரைக்கும் மரத்திற்கு ஜீவன் இருக்குதுங்க. அதை வெட்டி போட்டால் அது கண்டிப்பாக வளரும், அதற்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. யோசித்து பாருங்கள், மனுஷனுக்கு தலையை வெட்டிட்டா திரும்ப வளருமா? யோசித்து பாருங்கள், மனுஷனுக்கு தலையை வெட்டினா வளராது. ஆனால் மரத்திற்கு கிளைகளை வெட்டினா அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அது திரும்ப முளைச்சிரும் சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்குது, அது முளைச்சிருது. ஆனால் மனுஷனுடைய தலையை வெட்டினா அவ்வளோதான், அவனுடைய ஜீவன் அவ்வளோதான். இப்போ அதை ஒப்புமைப்படுத்தி சொல்கிறார், மரத்திற்கு ஒரு நம்பிக்கை இருக்குது ஆண்டவரே, மனுஷனுக்கு அப்படி கிடையாது. மனுஷனுக்கு அவனுடைய ஜீவன் இருந்தால் தானே அவனுடைய சரீரம் வளரும், ஜீவன் இல்லாத பட்சத்தில் எப்படி வளரும்? இன்னும் உங்களுக்கு உதாரணப்படுத்தி சொல்லணும்னு சொன்னால், பள்ளி பாருங்களேன், பள்ளி இப்போது வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் அதை அடிக்கும்போது சில நேரம் குறி தவறிடும் பாருங்கள். குறி தவறுனா அதனுடைய வாலில் நம்ம அடிச்சிருவோம் பாருங்களேன். வாலில் அடிக்கும்போது அது வேகமாக வாலை விட்டுட்டு ஓடிடும். நம்ம நினைப்போம், ஐயோ வாழ்க்கையில் விழுந்துட்டே செத்துருன்னு நினைப்போம். ஆனால் பாருங்கள், அது ஓடி போயிடும், அது உயிரோடு தான் இருக்கும். ஏன்னா அதுக்கு வால் ஜீவன் கிடையாது, வால் திரும்ப முளைச்சிரும் பாருங்களேன். அதே போல் தான் எர்த்து வாம்னு சொல்லுவாங்க, மண்புழுன்னு சொல்லுவாங்க. இந்த மண்புழுவை நீங்கள் எவ்வளோ தான் வெட்டி போட்டாலும் அது மண்ணுக்குள்ளே போய் மீண்டும் ஜீவன் திரும்ப அது முளைச்சிரும் பாருங்களேன், திரும்ப அது வளர்ந்துடும். அப்போ மண்புழுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எத்தனை வாட்டி வெட்டினாலும் திரும்ப வளர்ந்துருவேன்னு. பள்ளிக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது, மரத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனால் மனுஷனுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையோட முடிஞ்சுதா? அவனுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்போ மனுஷனுடைய வாழ்க்கை இதுதான் எண்ட் பாயிண்டா? இதுதான் கடைசியா? இதுதான் அவனுடைய இறுதி மூச்சா? இதுக்கப்புறம் அவன் மூச்சை திறக்க போறதே இல்லையா? இதுக்கப்புறம் மனுஷனை பார்க்க முடியாதா? மண்ணோட மண்ணை அவன் மக்கி போயிடுவானா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கேள்வி கேட்குறார். ரெண்டையும் ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாரு பாருங்களேன். அவருடைய அந்த வசனத்தை நம்ம மீண்டும் வாசிக்கலாம். if someone dies will they live again? மனுஷன் மரித்த பின்னு அவன் செத்த பின் பிழைப்பானோ? மனுஷன் மரிச்சதுக்கப்புறம் அவன் பிழைப்பானோ அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. நான் நினைக்கிறேன் அவர் 42வது அதிகாரம் வரைக்கும் அவருக்கான பதில் அவர் பெற்றிருக்க மாட்டார் தான் நான் நினைக்கிறேன். பாருங்களேன், மனுஷன் ஹியூமன் பீயிங் எடுத்துக்கிட்டா உலகத்தில் ஏகப்பட்ட படைப்புகள் இருக்கிறது. ஆண்டவர் ஏகப்பட்ட ஜந்துக்களை எல்லாத்தையும் காட் கிரியேட்டட் மெனி கிரியேச்சர்ஸ். பாருங்களேன், ஏகப்பட்ட சிருஷ்டிப்புகள் ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆனால் அந்த சிருஷ்டிப்புகளில் மனுஷன் மாத்திரம்தாங்க. ஒரு காரியத்தை உங்களுக்கு சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. மேன் இஸ் த ஒன்லி கிரியேச்சர் தட் ஹி நோஸ் ஹி இஸ் கோயிங் டு டை.
உலகத்திலே மனுஷனுக்கு மாத்திரம்தான் தெரியும் அவன் மறிக்க போகிறான்னு சொல்லி. உலகத்தில் வேறு எதுக்கும் தெரியாது. மிருக ஜீவனுக்கோ இல்லை பறவைகளுக்கோ இல்லை காட்டு பிராணிகளுக்கோ இல்லை கடலில் இருக்கிற மச்சங்களுக்கோ மீன்களுக்கோ எதுக்குமே தெரியாது நான் ஒரு நாளில் மறிக்க போகிறேன்னு சொல்லி. மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும் நான் மறிக்க போகிறேன், ஒரு நாளில் நான் மறிக்க போகிறேன், என்னுடைய வாழ்க்கை ஒரு நாளில் முடிவுக்கு வரப்போகிறது, மை லைஃப் இஸ் கோயிங் டு எண்ட் இன் ஒன் டே, ஐ எம் கோயிங் டு டை ஆன் ஒன் டே. ஸோ நான் ஒரு நாளில் மறிக்க போகிறேன்னு சொல்லி மனுஷனுக்கு நல்லாவே தெரியும். பாருங்களேன், மனுஷனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவர் படைச்ச படைப்பில் அவ்வளோ பெரிய பாருங்களேன், அவ்வளோ பெரிய அறிவு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு பாருங்களேன். ஆனால் ரொம்ப ஆழமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது, மனுஷனுக்கு மறிக்க போகிறோன்னு தெரியும், ஆனால் மரணம்தான் முடிவா இல்லை மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை உண்டா அப்படின்னு சொல்லி அவனுக்கு சிந்திக்கத்தக்கதான ஒரு அறிவு அவனுக்கு வேண்டும். பாருங்களேன், நம்ம பிரசங்கி 3:11 சாலமோன் ஞானி ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை சொல்கிறார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். God has set eternity in their hearts என்று சொல்லி ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது. God puts thoughts of eternity in our hearts. அதாவது அவர் நித்தியத்தை மனுஷனுடைய உள்ளத்தில் வைத்திருக்கிறார். மனுஷனுடைய உள்ளத்திற்குள்ள நிறைய வெறுமைகள் இருக்கிறது. அந்த வெறுமையை கடவுளால் மாத்திரம் தான் நிரப்ப முடியும். இப்போது அந்த உள்ளத்துக்குள்ள ஒரு காரியத்தையும் ஆண்டவர் படைக்கும் போதே வச்சுட்டாராம். இது யார் சொல்கிறாருன்னு, எல்லாத்தையும் அனுபவிச்சவர் தான் சொல்கிறாரு. சாலமோன் ராஜா உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்கிறார். உலகத்தில் அவர் அனுபவிக்காத செல்வங்கள் கிடையாது, அவர் அனுபவிக்காத ஐஸ்வர்யங்கள் கிடையாது, அவர் அனுபவிக்காத இன்பங்கள் கிடையாது. நோ, ஹி எக்ஸ்பீரியன்ஸ்ட் எவ்ரி திங் வைல் ஹி லிவ்ட் ஆன் எர்த். பாருங்களேன், எல்லாத்தையும் அனுபவித்தவர் இப்போ சொல்கிறாரு அவர் சகலத்தையும் நேர்த்தியாக சிரிச்சிட்டு இருக்கிறாரு. அதில் ஒரு காரியத்தை முக்கியப்படுத்தி சொல்கிறார், ஆண்டவர் நித்தியத்தை மனுஷனுடைய உள்ளத்தில் வச்சிருக்கிறார். அப்போது மனுஷனுடைய உள்ளம் நித்தியத்திற்காக ஒரு ஏக்கத்தை வச்சிருக்கிறார். ஸோ மேன் கிரேவ்ஸ் ஃபார் எட்டர்னிட்டி. மனுஷனுக்கு அவன் வாழும்போது மரணத்தை குறித்த ஏதோ ஒரு பயம் இருக்குது, அவனுக்கு மரணத்தை குறித்து ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. பாருங்களேன், அதனால தான் பாருங்கள் யூடியூப்லலாம் சில அநேக வீடியோஸ் வரும். ஸோ மரணத்துக்கு அப்புறம் அவங்க பரலோகத்துக்கு போன மாதிரி, இல்லை மரணத்துக்கு அப்புறம் அவங்க சில நாள் பூமியில் உலாவன மாதிரி, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பாருங்களேன் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் பார்த்துருப்பாங்க. ஏன்னா மனுஷனுக்கு அவனுக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வி என்னென்னா, மரணத்திற்கு அப்புறம் என்ன நடக்கும், ஐயோ இதுதான் முடிவா, இல்லை இதுக்கப்புறம் ஏதோ ஒன்று நடக்குதா அப்படின்னு சொல்லி அவனுக்குள்ள உள்ள கேள்வியின் காரணத்தினால அவன் அதை தெரிந்து கொள்ள விரும்புகிறான். ஆனால் சரியான விதத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த பைபிளையும் அவன் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்பதை அவன் நம்பினால்தான் அவன் சரியாக அதை புரிந்து கொள்ள முடியும். No, he can handle it in a better way when he comes to know the word of God. இந்த வேதாகமத்தை பற்றிய அறிவையும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவையும் அவனுக்கு எப்போ வருதோ அப்போதான் அவன் அதை சரியான கண்ணோட்டத்தில் சரியான விதத்தில் அதை அணுக முடியும். பாருங்கள், ஒரு காரியத்தை நான் படித்தேன் பாருங்களா. ஒரு வழிப்போக்கன் கல்லறையின் வழியாக போகும்போது கல்லறையின் எழுதியிருக்கிற வாசகத்தை அவன் வாசித்தானான். ஸோ when the passer-by crossed by the tomb, he saw something engraved in the tombstone. ஸோ அந்த கல்லறையின் வழியாக கடந்து போகும்போது அவன் அந்த கல்லறையின் எழுதியிருக்கிற வாசகத்தை வாசித்தானான். அந்த வாசகம் இப்படி சொல்லுகிறது, pass stranger as you pass me by, as you are now so once was I. வழிப்போக்கனே நீ அதை நான் தமிழாக்கம் செய்து சொல்லுகிறேன், வழிப்போக்கனே நீ நின்று இதை வாசித்து பார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதப்பட்டிருக்கு, உன்னை போல தான் நான் ஒரு நாள் உயிரோடு இருந்தேன், as you are now so once was I. உன்னை போல நான் ஒரு நாள் உயிரோடு எப்படி தான் சுற்றி கொண்டிருந்தேன், as I am now so you will be. இன்றைக்கி நான் உள்ளுக்குள்ளே இப்படி மறித்து கிடக்கேன், இதே போல் நீ ஒரு நாளில் மாறிடுவ. ஸோ ப்ரிப்பேர் டு டை அண்ட் ஃபாலோ மீ அப்படின்னு போடப்பட்டிருக்கு. எல்லாரும் நான் நிறையா ஃபியூனரல்ஸில் கலந்து கொள்ளும்போது, சில மரண வீடுகளில் கலந்து கொள்ளும்போது, இந்த கல்லறை தோட்டத்துக்கு சில நேரம் போகும்போது ஒரு கல்லறை தோட்டத்தில் நான் ஒரு வாசகத்தை வாசிக்க நேர்ந்தது. இதே போல் ஒரு வாசகம் தான், இன்று நான் நாளை நீ அப்படின்னு போடப்பட்டிருக்கு. மனுஷனுக்கு இந்த உலகம் சொந்த கிடையாது. மனுஷன் ஏதாவது ஒரு நேரத்தில் அவன் மரித்து தான் ஆக வேண்டும். பாருங்கள், நம்ம ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஒரு செகண்டுக்கு ஒருத்தர் உலகத்தில் மறிக்கிறாங்களாம், ஒருத்தரோ 2 பேரோ மறிக்கிறாங்களாம். அப்போது ஒரு மணி நேரத்தில் நூற்றுக்கணக்கான பேர் மறிச்சிருப்பாங்க, ஒரு நாளில் ஆயிரக்கணக்கான பேர் மறிச்சிருப்பாங்க. ஏதோ அந்த கிளாக் ஓடிட்டுருக்கு பார்த்தீங்களா, எவ்ரி டிக் சவுண்ட் தேர் இஸ் அ டெத் ஹேப்பனிங் இன் திஸ் வேர்ல்டு. ஸோ ஏதோ அந்த ஒவ்வொரு டிக்குக்கும் ஒவ்வொரு மரணம் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கு. அதில் ஏதோ ஒரு டிக்கில் நம்மளுடைய வாழ்க்கையும் அதில் இருக்குது பாருங்களா. அதை மனுஷன் புரிஞ்சு கொள்ளணும். ஏதோ ஒரு நாளில் மனுஷன் இந்த உலகத்தில் மரித்து ஆக வேண்டும்.
ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார். மேன் வாஸ் அப்பாயிண்டட் டு டெத் ஒன் டைம். கண்டிப்பாக அவன் மரிச்சு தான் ஆக வேண்டும். இந்த உலகத்தில் நிறைய பேர் நிறைய காலம் வாழணும் ஆசைப்படுறாங்க பாருங்களேன். ஆசைப்படுறதுக்காக அவங்க பல காரியங்களை செய்கிறாங்க. சில நேரம் பல டயட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க பாருங்களா. இந்த மாதிரி உணவு வகைகள் நீங்கள் சாப்பிட்டா ஆரோக்கியமாக வாழலாம், பல ஆண்டுகளாக வாழலாம் அப்படின்னு சொல்லி உணவு கட்டுப்பாடோட சில பேர் வாழுவாங்க. ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய சத்தியம் பாருங்களேன், பெரிய பெரிய பணக்காரங்க தான் ஹார்ட் அட்டாக்ஸ் அவங்க மரித்து போவாங்க, கேன்சர் மரித்து போவாங்க. அவங்களுக்கு உணவு கட்டுப்பாடு இல்லையா? இல்லை அவங்க ஜிம்முக்கு போகாமல் இருந்தாங்களா? இல்லை அவங்க உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தாங்களா? அவங்க ரொம்ப கட்டுக்கோப்பாக தான் உடம்பெல்லாம் வச்சுருக்கிறாங்க பணக்காரங்க தான். ஆனால் ஹார்ட் அட்டாக்ல மரித்து போகிறாங்க, இருதய நோயினால் மரித்து போகிறாங்க, இல்லை கேன்சர்னால் புற்றுநோயினால் மரித்து போகிறாங்க. ஏன் மரித்து போகிறாங்கன்னு சொன்னால், ஃபாலோயிங் ஆல் தீஸ் டயட்ஸ் cannot மேக் யூ டு லிவ் அ லாங் லைஃப். பாருங்களேன், இந்த மாதிரி உணவை சாப்பிட்டா நான் நிறைய நாள் வாழ்ந்துருவேன்னு அர்த்தம் கிடையாதுங்க. இந்த மாதிரி நான் கட்டுக்கோப்பாக இருந்தால், இந்த மாதிரி உடற்பயிற்சி செஞ்சால் நான் நிறைய நாள் வாழ்ந்துருவேன். அதற்காண்டி செய்யாமல் இருப்பது நல்லதல்ல, அதை செய்ய வேண்டும், ஃபாலோ பண்ணணும். ஆனால் இதன் மேலே நம்பிக்கை போயிடக்கூடாது. நான் இதை பண்ணால் நான் நல்லா இருப்பேங்க, இதை பண்ணால் நான் நீண்ட காலம் வாழுவேன், நீடோழியாக வாழுவேன். சில பணக்காரங்க இருக்கிறாங்க, சில வசதி படைத்தவர்கள் இருக்கிறாங்க பாருங்களேன். ரீசெண்டாக சமீபத்தில் நான் ஒரு நியூஸ் பேப்பரில் வாசிக்கும்போது, நமது இந்திய தேசத்தில் உள்ள ஒரு பிரபலமான ஒரு ஆக்டர் இருக்கிறாரு. அவர் அமெரிக்காவில் சிகிச்சை பெறதுக்காண்டி போயிருக்கிறார். அந்த அமெரிக்காவில் சிகிச்சை பெறதுக்காண்டி அவர் போயிருக்கிற ஹாஸ்பிட்டல் பேரை நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது, ஒரு உலகத்திலேயே ஒரு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஹாஸ்பிட்டலாம். ஸோ பாருங்களேன், ரொம்ப 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 அந்த ஹாஸ்பிட்டல் அதாவது ஒரு எக்ஸ்பென்சிவான ஹாஸ்பிட்டலாம். அதாவது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டாலே கோடி கணக்கில் செலவாகுமா. அந்த மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், எந்த நோயினாலும் அவங்க தீர்த்து வைப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அவர் உடற்பரிசோதனை பண்ணுகிறார். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது இப்போ நமக்கு என்ன கேள்வினா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம உடற்பரிசோதனை பண்ணால் நீண்ட நாள் வாழ்வோமா? இல்லைங்க. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருடைய கையில் இருக்கிறது. மரணம் என்பதை நாம் நிச்சயமாக ஒரு நாள் சந்தித்தாக வேண்டும். மரணத்திற்கு யாரும் விதிவிலக்கல்ல, எல்லாருக்கும் மரணம் நியமிக்கப்பட்டிருக்கு. அதுதான் இந்த வழிப்போக்கன் பார்க்குறான். அந்த கல்லறையில் பார்க்கும்போது அதில் போட்டிருக்கு, இன்னைக்கு நேற்று நான் இருந்த மாதிரி தான் நீ இன்னைக்கு இருக்க, ஆனால் இன்னைக்கு நான் இருக்கிற மாதிரி நீ ஒரு நாளில் கண்டிப்பாக இதே போல் இந்த கல்லறையில் கற்களால் மூடப்பட்டு மண்ணால் நிரப்பப்பட்டு சரீரம் உள்ளே புதைக்கப்பட்டு ஆகப்பட வேண்டும் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது மரணம் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்களேன், இயேசு வாழ்ந்த காலத்திற்கு பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக சாக்ரட்டிஸ் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அவர் பாருங்களேன், யோபு போல தான் அவருடைய வாழ்க்கையில் கேள்வி இருந்துச்சு. சாக்ரட்டிஸ் விஷத்தை குடித்ததன் பிற்பாடாக அவர் சாகரத்திற்கு விஷத்தை குடித்த உடனே அவர் சாகிற நிலைமைக்கு போயிட்டார். அப்போது அப்படியே சாகிற நிலைமையில் அவருடைய நண்பர்கள்லாம் சுற்றி இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் were gathered around him. எல்லாரும் அவரை பார்த்து கேட்குறாங்க, நீங்கள் திரும்ப உயிரோடு வந்துடுவீங்களா? இப்போ சாக போகிறீங்க, கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நொடியில் நீங்கள் செத்துருவீங்க, நீங்கள் திரும்ப உயிரோடு வந்துடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, நான் நம்புகிறேன், ஐ ஹோப் ஸோ, பட் நோ மேன் கேன் எவர் நோன்னு சொல்கிறார். நான் நம்புகிறேன், அதாவது ஒரு அரைகுறை நம்பிக்கையில் சொல்கிறார். நான் நம்புகிறேன், ஒருவேளை நான் வந்தாலும் வரலாம், ஆனால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார். ஒருவேளை நான் வந்தாலும் வரலாம். பாருங்கள், அதிலே ஒரு அவிசுவாசம் இருக்கிறது, ஒரு அவநம்பிக்கை இருக்கிறது. ஒருவேளை நான் வந்தாலும் வரலாம், ஆனால் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார். இங்கே யோபுக்கும் தெரியல, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, சாக்ரட்டிஸுக்கும் தெரியல, ரெண்டு பேருக்கும் தெரியல. பாருங்கள், சாக்ரட்டிஸ் ஒரு பெரிய மேதை, அவர் எல்லாம் ஒரு ஃபிலாசபர். பாருங்களேன், ஒரு என்ன சொல்லணும்னு சொன்னால் ஒரு தத்துவ ஞானின்னு சொல்லலாம் அவரை. அந்த மாதிரி கல்வி அறிவு இருக்கிறது, ஆனால் மரணத்தை குறித்ததான அறிவு அவருக்கு இல்லை. ஏன் இல்லைன்னா, அவர் ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, வேதாகமத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சத்தியங்களை எதை முக்கியப்படுத்தணுமோ இந்த வேதாகமத்தையும் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளையும் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது அதில் சொல்லப்பட்டிருக்குங்க மரணத்திற்கு அப்புறம் என்ன நடக்கும். அதை தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப ஆழமாக நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்களேன், இன்றைக்கி இந்த மரணத்தை குறித்து ஏன் அறிவு, சில பேருக்கு இந்த மரணத்தை குறித்த அறிவு இல்லை. பாருங்களேன், அதை தான் இக்னரன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த யோபுவுக்கும் மரணத்திற்கு அப்புறம் என்ன நடக்கணும் அறிவில்லை, அவருக்கு தெரியலை.
இந்த சாக்ரட்டிஸுக்கும் மரணத்தை குறித்து அறிவில்லை. இன்றைக்கி அதை தான் பவுல் சொல்கிறாரு. 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 13வது வசனத்தை சொல்கிறாரு, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்கள் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களைப் போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. அவர் சொல்கிறாரு, அறிவில்லாதிருக்க மனதில்லை, அவங்கள போல துக்கிக்காதீங்க. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, துக்கிக்காதீங்கன்னு சொல்லலை. அன்பானவர்களை இழந்திருக்கும் போது, உங்கள் சொந்த பந்தங்களை இழந்திருக்கும் போது நீங்கள் அவர்களைப் போல துக்கிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது, மரணம்தான் முடிவுன்னு மற்ற மார்க்கங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, ரொம்ப முக்கியம். அதனால் அவர் சொல்கிறாரு, மரணம் என்பது முடிவல்ல. அதை நீங்கள் புரிந்து கொண்டு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் துக்கிங்க. சரி, துக்கிக்கும் போது கிரீவ் இன் ஹோப்னு சொல்கிறாரு பாருங்களேன். நம்பிக்கையோட நீங்கள் துக்கிங்க, துக்கிக்காதீங்கன்னு சொல்லலை, நம்பிக்கையோட துக்கிங்க. என்ன நம்பிக்கை? மரணம் கிறிஸ்தவனுக்கு முடிவல்ல, மரணம் தான் பரலோகத்திற்கான ஒரு வாசலாக இருக்கிறது என்ற அறிவை பெற்றுக்கொண்டு நீங்கள் துக்கிங்க. அறிவில்லாதிருக்கு, அதில் கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை அறிவில்லாதிருக்கு எனக்கு மனதில்லை. அப்போது ஏதோ ஒரு அறிவை குறித்து பேசுகிறார். மரணம் என்கிற ஒரு அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். மரணத்திற்கு அப்புறம் என்ன நடக்கிறது என்கிற அறிவை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அவர்களைப் போல நீங்கள் துக்கிக்க மாட்டீர்கள், நம்பிக்கையோடு நீங்கள் துக்கிப்பீர்கள். யூ வில் கிரீவ் இன் ஹோப். நீங்கள் துக்கிப்பீர்கள், ஆனால் ஒரு நம்பிக்கை இருக்கும். என்னுடைய மரணித்தவர்களை, என்னுடைய சொந்த பந்தங்கள் ஒருவேளை அந்த மரணத்திற்குள்ளாக போயிருந்தாலும் அவர்களை ஒரு நாள் நான் சந்திப்பேன். ஏனென்றால் அவர்கள் மரணம் முடிவல்ல, அவர்கள் நித்திரை அடைந்திருக்கிறார்கள், அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், இப்பொழுது இயேசுவோடு இளைப்பாறி கொண்டிருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை ஒரு மனிதன் எப்பொழுது ஏற்றுக்கொள்கிறானோ அப்பொழுது அவன் நம்பிக்கையோடு துக்கிப்பான். பாருங்களேன், இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும்னு சொன்னால், ஒரு மனுஷர் உலகத்தில் இருந்தார் பாருங்களேன். அவர் ஒரு பெரிய குருவாக இருந்தார். அவர் எப்போ பார்த்தாலும் மரணத்தை பற்றி பேசும்போது ரொம்ப ஜோக் அடித்து பேசுவாராம், ரொம்ப சிரித்து கலாச்சி பேசுவாராம். ஆனால் அவருடைய மரண படுக்கையின் போது கூட அவர் ஜோக் அடிக்கிறாராம் மரணத்தை பற்றி. ஆனால் அவர் ஜோக் அடிக்க அவருடைய மனசில் சுற்றி உள்ளவங்க பார்க்குறாங்களா, மரண பயத்தை அவருடைய கண்களில் பார்க்குறாங்களா. அப்போது மரணத்தை குறித்து பரிகாசம் பண்ணினவரை மரணத்தை குறித்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கொண்டு அவருடைய வாழ்க்கையில் மரணத்தை குறித்து சிரித்தவர் கூட மரண படுக்கையின் போது அவருக்கு ஒரு பயம் ஏற்படுகின்றது. மரணத்தை குறித்து எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கிறது. ஏன் அந்த மரண பயம் ஒவ்வொருத்தருக்குன்னு சொன்னால், அவர்கள் அறிவில்லாதிருக்கிறார்கள். அந்த அறிவை குறித்து தான் பேசுகிறார். இக்னோரன்ஸ் அபவுட் டெத் கிரியேட்ஸ் அன் அன்சர்டனிட்டி இன் லைஃப் அண்ட் ஹோப்லெஸ்னஸ் அபவுட் த ஃபியூச்சர்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மரணத்தை குறித்த அறிவின்மை என்னத்தை நமக்கு சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது தற்கால வாழ்க்கை ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கை என்பதையும், அதாவது எதிர்கால வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையற்ற ஒரு எதிர்காலத்தையும் சொல்லுது. மரணத்தை குறித்த ஒரு அறிவு எப்போ ஒருத்தருக்கு வருதோ அப்போ தான் வாழ்க்கையை குறித்த நிச்சயம் அவருக்கு இருக்கும். மரணத்தை குறித்த அறிவு இல்லாத பட்சத்தில் அவருக்கு வாழ்க்கையை குறித்த நிச்சயம் இல்லை, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு மனுஷன் எப்போ அந்த மரணத்தை குறித்த அறிவை வேதாகமத்தின் மூலமாக, பைபிளில் உள்ள அற்புதமான சத்தியங்களின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் கூற்றுகள் மூலமாக அவன் பெற்றுக்கொள்கிறானோ அப்பொழுது அவன் இந்த வாழ்க்கையை குறித்த ஒரு நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையும் பெற்றுக்கொள்கிறான். ரொம்ப முக்கியம் பாருங்களேன். தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் போது மரணம் என்பது அவருடைய மைண்டில் இல்லை பாருங்களேன். அவருடைய மனதில் மரணம் என்பது இல்லை. ஆனால் அவர் படைக்கும் போது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆதியாகமம் 2:7 சொல்லப்பட்டிருக்கு, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். ஸோ வசனம் சொல்லியிருக்கிற he became a living being, அவன் ஜீவாத்துமாவானான். ஆனால் இன்றைக்கி மரணம் டெட் பீயிங் ஆக்கிறது, ஒரு மனுஷனை மரணிக்க வைக்கிறது. ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கு ஜீவாத்மாவானான், அவனுக்குள்ள ஜீவன் இருந்தது, அவனுக்குள்ள மரணம் இருந்ததாக பைபிள் சொல்லப்படவில்லை. ஆண்டவர் ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் படைக்கும் போது, ஆதாமை படைக்கும் போது அவருடைய மனதில் மனுஷனுக்கு மரணம் இருக்கணும் அப்படின்னு அவருடைய மைண்டில் இல்லவே இல்லை. அவருடைய திட்டமும் அது இல்லை. ஆனால் எப்போ மரணம் உலகத்துக்குள்ளே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆதாம் எப்பொழுது அவன் பாவம் செய்தானோ அப்பொழுது உலகத்திற்குள்ளாக பாவம் வருகிறது.
பாவத்தின் விளைவாக மரணம் வருகிறது. ரொம்ப முக்கியம் பாருங்களேன், பாவத்தின் விளைவாக மரணம் வருகிறது. இது ஆண்டவருடைய கணக்கில் பூமியை படைக்கும் போது அவர் மரணத்தை அவர் படைக்கவில்லை, அவர் சிருஷ்டிக்கவில்லை. இது எல்லாமே பாவத்தின் விளைவாக நடக்கக்கூடியது, ரொம்ப முக்கியமாக கருத வேண்டியது. இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். சில தவறான அபிப்பிராயங்கள், மரணத்தை குறித்த தவறான அபிப்பிராயங்களை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்களேன், தெர் இஸ் நோ லைஃப் ஆஃப்டர் டெத்துன்னு சில பேர் சொல்கிறாங்க. இந்த வாழ்க்கை தாங்க முடிவு, இதுக்கப்புறம் வாழ்க்கையே கிடையாது, இதுக்கப்புறம் இந்த 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 உலகத்தில் வாழ்கிறீங்களா இதுதாங்க அதாவது எண்ட் லைஃப், இதில் என்னெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அனுபவிச்சுக்குவாங்க, இதுக்கப்புறம் வாழ்க்கையே கிடையாது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறாங்க. சில தவறான அபிப்பிராயங்களை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் பாருங்களேன். தெர் இஸ் நோ லைஃப் ஆஃப்டர் டெத்துன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ரீஇன்கார்னேஷன் சொல்கிறாங்க, அதாவது மறு ஜென்மம் சொல்கிறாங்க. நம்ம மரித்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன கிரியைகள் செஞ்சுருக்கிறோமோ அதை போல் மறு ஜென்மத்தில் ஒருவேளை நம்ம மிருகமாக பிறக்கலாம், இல்லை பேர்ட்ஸாக பிறக்கலாம், ஸோ பறவைகளாக பிறக்கலாம். மறு ஜென்மம் ஒரு மனுஷனுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதாகமம் நமக்கு அப்படி சொல்லலை. இட் இஸ் அப்பாயிண்டட் ஆன் டு மென் ஒன்ஸ் டு டை. மரணம் என்பது ஒரு முறை தான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க பர்கேட்ரின்னு சொல்லுவாங்க. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இந்த உபதேசம் இருக்கிறது. உத்தரிக்கும் ஸ்தலம் சொல்லுவாங்க. மரணத்திற்கும் பரலோகத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்தலம் பர்கேட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்தலத்தில் நீங்கள் இருந்து கொண்டு, ஒருவேளை நீங்கள் பரலோகத்துக்கு போகலன்னு சொன்னால் இந்த ஸ்தலத்தில் இருந்து கொண்டு நீங்கள் ஜெபித்து நீங்கள் பரிசுத்தமாகி நீங்கள் பரலோகத்துக்கு போயிடலாம். உத்தரிக்கும் ஸ்தலம்னு சொல்லுவாங்க. ஸோ இது பர்கேட்ரி இஸ் நெவர் மென்ஷன்ட் இன் த பைபிள். வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி அபிப்பிராயங்கள், இந்த மாதிரி கொள்கைகள், கோட்பாடுகள் வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை. ஆத்துமா இலைப்பாரி கொண்டிருக்கிறது, இந்த பர்கேட்ரி, இந்த மாதிரி மறு ஜென்மம், இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் வாழ்க்கையே கிடையாது, மரணத்திற்கு அப்புறம் வாழ்க்கையே கிடையாது, இந்த மாதிரி காரியங்கள் வேதாகமத்தில் சொல்லப்படவில்லை பாருங்கள். இது மாத்திரம் இல்லை, சில நேரம் சில பேர் இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் சொல்லிடுவாங்க பாருங்கள். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சில கதைகள், இதெல்லாம் கட்டுக்கதைகள் பாருங்களேன். சில பாரம்பரியத்தின் மூலமாக அந்த கதைகள் சில நேரம் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க பரலோகத்தின் வாசலில் பேதுரு அமர்ந்திருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம சீட்டை காமிச்சாதான் உள்ளே விடுவார், அவருக்கு அதிகாரம் இருக்குது யாரை பரலோகத்துக்கு விடணும், இப்போ யாரை பாதாளத்துக்கு விடணும்னு. அவர் வாசலில் அமர்ந்திருக்கிறாரு. பைபிளில் எங்கேயுமே அப்படி சொல்லப்படவில்லை. இந்த மாதிரியான உபதேசங்கள், கோட்பாடுகள், கொள்கைகள், இந்த மாதிரி காரியங்கள் எங்கேயும் சொல்லப்படவில்லை. இதெல்லாம் கட்டுக்கதைகள், இதெல்லாம் பொய், இதெல்லாம் பாரம்பரியங்கள் பாருங்கள். இதெல்லாம் தவறான கொள்கைகள், கோட்பாடுகள் பாருங்களேன். இன்னைக்கு உலகத்தில் உள்ள மதங்கள், மார்க்கங்கள் என்ன சொல்லுகிறது, வாழ்க்கைக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு கடைசியில் நம்ம வேதாகமத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து முடிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமான நிமிடங்கள் இது. இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்ஸ் பிலீவ் தட் டெத் இஸ் அ மூவ்மெண்ட் ஃப்ரம் ஒன் வேர்ல்ட் டு அனதர். அவங்க இஸ்லாமியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், மரணம் என்பது இந்த உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் அவங்க நம்புகிறாங்க. they believe that it can be described as a journey through a separate dimension of existence சொல்கிறாங்க. ஸோ இந்து மார்க்கத்தில் உள்ளவங்க என்ன நம்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துஸ் பிலீவ் இன் த ரீபர்த் அண்ட் ரீஇன்கார்னேஷன் ஆஃப் சோல்ஸ். இந்து மார்க்கத்தில் உள்ள நண்பர்கள் என்ன நம்புகிறாங்கன்னு சொன்னால், அவங்க மறுபிறப்பு, மறு ஜென்மத்தை அவங்க நம்புகிறாங்க. புத்தர்கள் என்ன நம்புகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புத்திஸ்ட் வியூ டெத் அஸ் டேக்கிங் எ பிரேக் ஃப்ரம் த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்ட். பொருள் நிறைந்த இந்த உலகத்திலிருந்து கொஞ்ச நாள் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி புத்தர்கள் நம்புகிறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்பிக்கைகள் உலகத்தில் உள்ள அநேக மார்க்கங்கள் பற்றி நான் பேசிகிட்டு இருக்கிறேன். உலகத்தில் உள்ள மதங்கள், மார்க்கங்கள், கொள்கைகள், கோட்பாடுகளை பற்றி இவங்களாம் இந்த மாதிரி நம்புகிறாங்க. ஆனால் கிறிஸ்தவர்களாகி நம்ம என்ன நம்பணும், ஆண்டவர் விசுவாசிக்கிற ஜனங்கள் என்ன நம்பணும், விசுவாசிகள் என்ன நம்பணும், இந்த வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும் சொன்னால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, ரொம்ப முக்கியம். யோபுவினுடைய கேள்விகளை அப்படியே வச்சுட்டு நம்ம போயிட்டோம்னு சொன்னால் நம்ம அறிவில்லாது இருந்துடுவோம். ஆனால் எப்போ நம்ம அறிவு, வேதாகமத்தை குறித்த அறிவு, இந்த வாழ்க்கையை குறித்த அறிவு எப்போ வரும்னு சொன்னால் வேதாகமம் என்ன சொல்லுகிறது, நம்ம திருப்பி கொள்ளலாம். யோவான் சுவிசேஷத்தில் ரொம்ப அற்புதமாக இயேசு அதற்கு பதில் சொல்கிறாரு.
வாழ்க்கையில் உள்ள மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு அவர் ஒரு அற்புதமான ஒரு பதிலை சொல்கிறாரு. மார்த்தாள் மரியாள் லாசருவினுடைய வீட்டிற்கு ஆண்டவர் போகிறாரு. லாசரு இறந்திருக்கிறாரு. ஆண்டவர் தாமதமாக போகிறாரு. லாசரு மரித்து போயிடுறாரு. இப்போது அந்த ஸ்திரீகளுக்குள்ளாக, அந்த சகோதரிகளுக்குள்ளாக நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது. ஐயோ, என் சகோதரன் மரித்து போயிட்டானே, ஆண்டவரே நீர் வந்திருந்தால் என் சகோதரன் பிழைத்திருப்பானே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சில ஆறுதலான வார்த்தைகளை அவங்களுக்கு சொல்லி தேற்றுறாரு. யோவான் 11:25 வாசிக்கும் போது, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். மீண்டும் வாசிக்கிறேன், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். இப்போ பாருங்க, யோபுவினுடைய கேள்வி எடுத்துக்கோங்க. அவர் சொல்றாரு, if a man dies can he live again? மரணத்துக்கு பின்பதாக மனுஷன் பிழைப்பானோ, அவனுக்கு இதுதான் முடிவா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறார். மனுஷன் மரித்தா அவன் பிழைப்பானோ, மனுஷனுக்கு மரணம் வந்தால் அவன் பிழைப்பானோ? இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய பதிலை எடுத்துக்கோங்க. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஐ ஆம் த ரிசரக்ஷன் அண்ட் த லைஃப்னு சொல்கிறார். அவர் பிழைப்பானோன்னு கேட்குறாரு. இங்கே இயேசு பதில் சொல்லிட்டார், நான் தான்ப்பா உயிர்த்தெழுதல், நான் தான் ஜீவன் சொல்கிறார். இதில் ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானே உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனை. ஆனால் இயேசு ரொம்ப அற்புதமாக சொல்கிறாருங்க, நம்முடைய சரீரம் வெறும் அப்படியே உயிரோடு எலும்பி அப்படியே இருந்துச்சுன்னு சொன்னால் மீண்டும் நமக்கு மரணம் இருந்திருக்கும். ஆனால் இயேசு ரொம்ப அற்புதமான ஒரு காரியத்தை இங்கே வச்சுட்டு போகிறாரு. அதான் முக்கியம். அதை தான் இன்றைக்கி நம்ம கவனிக்க போகிறோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். Jesus not only said I am the resurrection, but he also said I am the resurrection and the life ன்னு சொல்கிறாரு. அதான் ரொம்ப முக்கியம். உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். அந்த ஜீவன் என்கிற வார்த்தை இருக்கிறதுனால தான் ஒரு மனுஷன் உயிரோடு எழுந்ததுக்கப்புறம் அவன் மீண்டுமாய் அவன் சாக போகிறதில்லை. அவன் நித்திய காலமாய் இயேசுவோடு கூட வாழுகிற பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். ரோமர் 6:23 சொல்லியிருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரும்போது கிஃப்ட் ஆஃப் காட். பாருங்க, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இந்த ஜீவனை தான் நித்திய ஜீவன் என்று அழைக்கிறோம். எட்டர்னல் லைஃப். இது யார் மூலமாக வருகிறது? இந்த நித்திய ஜீவன் என்றால் என்ன? இந்த வாழ்க்கைக்கு அப்புறம் இயேசு கிறிஸ்து ஏன் இந்த நித்திய ஜீவனை நமக்கு கொடுக்குறாரு, அதை புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க, பரலோகத்துக்கு போகிறதுக்கு என்ன வழின்னா, செத்தா பரலோகத்துக்கு போயிடலாம். செத்தா பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வச்சாதான் பரலோகம் போக முடியும். இன்னும் நிறையா போதகர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? சில பேர் ரொம்ப குடிபோதையில் அவங்க காரை ஓட்டிகிட்டு போய் அவங்க செத்துருப்பாங்க. இல்லை குடிக்கிறதுனால அவங்களுக்கு நுரையீரல் பாதிக்கப்பட்டு செத்துருப்பாங்க. இல்லை ஒருவேளை அவங்க நிறையா சிகரெட் அடிக்கிறதுனால நுரையீரல்கள் பாதிக்கப்பட்டு செத்துருப்பாங்க. இல்லை தவறான பழக்க வழக்கங்கள்னால உடல் பாதிக்கப்பட்டு அவங்க இறந்துருப்பாங்க. ஆனால் போதகர்களுக்கு இருக்கக்கூடிய மிக இக்கட்டான சவால் என்ன தெரியுமா? உறவினர்கள்லாம் இருப்பாங்க. போதகர் ரொம்ப எல்லாரும் பார்க்குறதுனால பிரசங்கம் பண்ணோம், இந்த சகோதரன் இந்த சகோதரி நன்றாக அவர் ஜீவித்தார், இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் அவங்க பேசக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் குடிச்சிட்டு அவர் மரிச்சிருப்பார். இல்லை நிறையா சிகரெட்டு அடிச்சுட்டு கஞ்சா அடிச்சுட்டு அவர் மரிச்சிருப்பார். இந்த மாதிரி பாவ பழக்கத்தினால அவருடைய மரணம் வந்திருக்கும். ஆனால் நம்ம இருக்கோம் பாருங்களேன், கிறிஸ்தவர்கள் இருக்கோம் பாருங்களேன், யாரனாலும் நம்ம இங்கேருந்து தள்ளி விட்டு நம்ம இங்கேருந்து தள்ளா அவங்க பரலோகத்துக்கு போயிடுவாங்கன்னு நினைக்கிறோம் பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப தவறான அபிப்பிராயம். இங்கேருந்து நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி பரலோகத்துக்கு அனுப்ப முடியாது. ஒரு மனுஷன் எப்படி பரலோகத்துக்கு போவான்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை இருக்கணும். அவர் கேட்குறாரு பாருங்களேன், யோவான் 11:26 வாசிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் மாத்திரம் ஆண்டவர் சொல்லலை, அதை சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் அவனும் என்றென்றைக்கும் அறியாமல் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா? டு யூ பிலீவ் திஸ்ன்னு கேட்குறாரு. அவர் வெறுமனையாக அவர் சொல்லிட்டு போல பாருங்கள், நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு போல அவர் கேட்குறாரு, இதை நீ விசுவாசிக்கிறாயா? இதை நீ விசுவாசித்தால் இந்த ஜீவன் உனக்குள்ளாக வந்துவிடும். நீ நித்திய காலமாய் என்னோடு கூட இருக்கலாம். இரண்டாம் மரணம் உன்னை சேதப்படுத்துவதில்லை. முதல் மரணம் இந்த உலகத்தில் நம்மை சேதப்படுத்தினாலும் இரண்டாம் மரணம் என்கிற அந்த மரணம் நித்திய மரணம். இந்த முதல் மரணம் தற்காலிக மரணம். புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம் என்னென்ன? முதல் மரணம் தற்காலிக மரணம், இரண்டாவது மரணம் எட்டர்னல் டெத், அது நித்திய மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்து
அவர் நமக்காக செய்த பரிகாரத்தினால நித்திய மரணத்தை விலக்கி அதை நீங்களாக்கி நித்திய ஜீவனை நமக்குள்ளாக தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த எட்டர்னல் லைஃப், இந்த நித்திய ஜீவனை குறித்து நான் ரொம்ப நாள் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். பாருங்களேன், சில காரியத்தை, அற்புதமான காரியத்தை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். இந்த எட்டர்னல் லைஃப்பை குறித்து, இந்த நித்திய ஜீவனை குறித்து நம்ம ஆழமாக சில காரியங்களை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்களேன், யோவான் 1:4 சொல்லப்பட்டிருக்கு, நித்திய ஜீவன் யாருக்குள் இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. எட்டர்னல் லைஃப் இஸ் இன் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவே அந்த ஜீவனாக இருக்கிறார். பாருங்களேன், இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறது மாத்திரமல்ல, அவரே ஜீவனாக இருக்கிறார். ரொம்ப முக்கியம், இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த ஜீவன் இருந்தது. இந்த நித்திய ஜீவன் எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்றால், எட்டர்னல் லைஃப் கம்ஸ் டு அஸ் த்ரூ தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட். பாருங்களேன், யோவான் 6:68 சொல்லப்பட்டிருக்கு, சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. வசனத்தின் மூலமாக, வசனத்தை ஆராய்கிறதின் மூலமாக, வசனத்தை அப்பியாசப்படுத்துகிறதன் மூலமாக, அதாவது இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தை, அந்த வார்த்தையை எப்பொழுதெல்லாம் படிக்கிறோமோ அவரை பார்த்து கொண்டே இருக்கிறதின் விளைவு அவரோடே கூட நாம் இணைந்து அவருடைய சாயல் நமக்கு வந்து அவருடைய குணாதிசயங்களை நாம் தரித்து கொண்டு இந்த உலகத்தில் நடக்கும்போது நம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரம் அல்ல, we receive eternal life through believing in Christ. பாருங்களேன், யோவான் 14:6 சொல்லப்பட்டிருக்கு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். இந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நானே வழின்னு சொல்கிறார். In order to receive this eternal life, I am the way ன்னு சொல்றார். I am the only way. நானும் ஒரு வழி அப்படின்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு எம்மதமும் சம்மதம் என்கிற கோட்பாடை நம்ம சம்மதிச்சிருக்கலாம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நானே வழி, ஐ ஆம் த ஒன்லி வே. இது ஒரு தனிப்பட்ட காரியம். இயேசு மாத்திரம்தான் வழி. இயேசு அல்லாமல் பரலோகத்திற்கோ நித்திய ஜீவனையோ பெற்றுக்கொள்ள ஒருவராலும் கூடாது. இயேசு மாத்திரம்தான் வழி. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார். வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளும் போது, அதை படிக்கும் போது நித்திய ஜீவன் வருகிறது. இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை படிக்கும் போது இயேசு கிறிஸ்துவின் மேல உள்ள விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசத்தின் விளைவாக நித்திய ஜீவன் வர்த்திக்கப்படுகிறது. இந்த நித்திய ஜீவனை இயேசு எப்படி நமக்கு தருகிறார்னால், இட்ஸ் பியூர்லி a gift. பாருங்களேன், இது இலவசமாக ஈவாக தருகிறார். ரோமர் 6:23 இப்போ நம்ம படித்தோம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ ஆங்கில வார்த்தையை சொல்லுவது கிஃப்ட் ஆஃப் காட்னு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய கிருபை இலவசமாய் கொடுத்தது நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்றால் நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். யோவான் 20:28 வாசிக்கும் போது, இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவன் அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிக்கும்படியாக இந்த சத்திய வார்த்தைகளை, அதாவது ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்று பேதுரு சொல்லியிருக்கிறார்களே, அந்த வசனத்தை வாசிக்கும் போது அவர் மேலே உள்ள விசுவாசம் வர்த்திக்கப்படுகிறது. அந்த விசுவாசம் வர்த்திக்கப்படுகிறதின் விளைவு நித்திய ஜீவன் நம்முடைய சரீரத்திற்குள்ளாக பூரணப்படுகிறது. அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நித்திய ஜீவன் என்பது யூதர்கள் நினச்சிட்டு இருந்தாங்க இது எதிர்காலத்தில் பெற்றுக்கொள்ளுகிறது, மரணத்திற்கு அப்புறமாக பெற்றுக்கொள்ள. இல்லை, நித்திய ஜீவன் என்பது இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, இது ஃபியூச்சருக்காக ஒதுக்கப்பட்டது கிடையாது. இதை நீ இப்போவே அனுபவிக்கலாம். யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் எட்டர்னல் லைஃப் இன் தி பிரசன்ட். பாருங்களேன், பிரசன்ட் லைஃப்ல நீங்க நித்திய ஜீவன் அனுபவிக்கலாம். யோவான் 5:24 சொல்லப்பட்டிருக்கு, என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை உண்டு. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், அதில் போட்டிருக்க, ட்ரூலி ட்ரூலி ஐ சே டு யூ, he who hears my word and believes him who sent me has eternal life. has eternal life. அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. will have eternal life, அதாவது ஃபியூச்சர் டென்ஸ்ல will have, அவனுக்கு நித்திய ஜீவன் இனிதான் கிடைக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, நித்திய ஜீவன் அவனுக்கு கிடைத்தாயிற்று, அவனுக்கு உண்டு. எப்போ நம்புறானோ அவனுக்கு கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நித்திய ஜீவன் என்றால் என்ன? வாட் இஸ் எட்டர்னல் லைஃப்? இந்த நித்திய ஜீவன் என்றால் என்ன? அந்த வார்த்தைக்குள்ள என்ன அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு புரிந்து கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 17:3 வாசிக்கும் போது, ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன்.
டு நோ ஜீசஸ் கிரைஸ்ட். எட்டர்னல் லைஃப் இஸ் டு நோ ஜீசஸ் கிரைஸ்ட். பாருங்களேன், நித்திய ஜீவன் என்பது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியோடு உள்ள ஐக்கியத்தை குறிக்கிறது. அவரை அறிந்து கொள்வதும், அவருடைய வசனத்தை படிப்பதும், அவரை பற்றி அறிந்து கொள்வதும், அவர் மேல் விசுவாசம் வைக்கிறதன் விளைவு இந்த நித்திய ஜீவன் நமக்குள்ளாக பூரணப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த நித்திய ஜீவனை ஈவாக தந்திருக்கிறார். எப்படி தந்திருக்கிறார்? யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நானே நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். இந்த ஜீவனை கொடுத்ததன் விளைவாக யோவான் 10:28 சொல்லப்பட்டிருக்குது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அதே யோவானில் சொல்லப்பட்டிருக்கு, தன் ஜீவனை கொடுக்கிறான். அந்த தன் ஜீவன் என்றால் இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரியிலே அவருடைய ஜீவனை கொடுத்ததன் விளைவு இந்த நித்திய ஜீவன் நமக்கு வருகிறது. பாவத்தின் விளைவாக வந்த மரணத்தை அவர் பரிகரித்ததன் விளைவு, மரணத்தை அவர் அனுபவித்ததன் விளைவு, அந்த மரண ஆக்கினையை அவர் அனுபவித்ததன் விளைவு இன்று நமக்குள்ளாக ஆதாம் இழந்து போன அந்த நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஈவாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். மரணம் என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முடிவல்ல. அதுதான் ஒரு காரியம் சொல்லுவாங்க, ஒரு முறை பிறந்தா 2 முறை மறிக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு முறை அம்மா வயிற்றிலேருந்து பிறக்கிறோம்ல, ஒரு முறை மாத்திரம் இந்த உலகத்தில் பிறந்தா 2 முறை மறிக்கணும். பாருங்களேன், இந்த உலகத்துலையும் மறிக்கணும், அடுத்தது 2வது மரணம் ஒன்று இருக்குது, அதில் மறிக்கணும். ஆனால் 2 முறை பிறந்தா, அதாவது அம்மா வயிற்றில் ஒரு முறை பிறப்பதும், 2வதாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் என்று சொல்லப்பட்டிருக்கு. 2 முறை பிறந்தால் அவனுக்கு ஒரே ஒரு மரணம் தான். இஃப் யூ பார்ன் ட்வைஸ் யூ வில் ஃபேஸ் டெத் ஒன்லி ஒன்ஸ். பாருங்களேன், 2 முறை பிறந்தா இந்த உலகத்தில் முதலாம் மரணம் நம்மை சேதப்படுத்தினாலும் 2ஆம் மரணம் நம்மை சேதப்படுத்தாது. இந்த மரணம் ஒரு நித்திரை, இட்ஸ் a sleep என்று வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரம் அல்ல, டு பி absent from the earth is to be present with the Lord. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் நம்ம இழந்துட்டோம்னு சொன்னால் அவர் இயேசுவோடே கூட இருக்கிறார். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். அவர் நமக்காக பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்களை அவர் செய்து வைத்திருக்கிறார். கைவேளை இல்லாத வீட்டை நமக்காக செய்து வைத்திருக்கிறார். நமக்காக மத்திய ஆகாயத்தில் ஒரு பெரிய ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு பெரிய பரலோகத்தில் ஒரு பெரிய வரவேற்பை நடக்கும். இந்த உலகத்தில் தான் அடக்க ஆராதனை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த வேர்ல்டு பாருங்கள், நம்முடைய கண்ணோட்டத்தில் அடக்க ஆராதனை நடந்தாலும் பரலோகத்தில் அந்த இறந்து போனவர்கள், ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தின் விளைவாக இறந்தவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு விருந்து, ஒரு கல்யாண வீட்டு விருந்து அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவோடே கூட அவர்கள் பிரசன்னத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், ஃபார் மீ டு லிவ் இஸ் கிரைஸ்ட் அண்ட் டு டை இஸ் கெயின் சொல்றார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி ஆசையாய் ஓடுகிறேன் சொல்றாரு. எபிரே ஆக்கியோன் சொல்லுகிறார் 12வது அதிகாரத்தில் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவின் மேலே அவருடைய கண்களை பதிய வைத்து எல்லா டிஸ்ட்ராக்ஷன், அவருக்கு எல்லா இடைஞ்சல்களையும் அவர் எதிர்த்து கொண்டு இயேசுவின் மேலே அந்த ஓட்டத்தை பொறுமையோடே ஓடக்கடவும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய சத்தியம், இந்த உலகத்தில் மரணம் முடிவல்ல, இதன் பின்பாடாக ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நித்திய காலமாய் இயேசு கிறிஸ்துவோடு கூட சந்தோஷமாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எப்படி தருகிறார்? அவருடைய வார்த்தையை வாசிக்கிறதின் விளைவு, அவர் மேலே உள்ள விசுவாசம், இயேசு கிறிஸ்துவின் மேலே உள்ள விசுவாசம், அந்த விசுவாசத்தின் விளைவு இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அவரை அறிந்து கொள்ளுகிறோம், இன்னும் அதிகமாக அறிந்து கொள்கிறோம். நித்திய ஜீவன் வாழ்க்கையில் உலகத்தில் இருக்கும்போதே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நாம் கண்களை மூடும் போது, இந்த உலகத்தில் கண்களை மூடினால் நம்முடைய சரீரம் மண்ணோடு மக்கி போனாலும் நம்முடைய ஆத்துமா அவரோடே கூட சேர்ந்து கொள்ளுகிறது. நம்முடைய ஆவி அவரோட கூட இணைந்து கொள்ளுகிறது. டு பி ஆப்சன்ட் ஃப்ரம் தி வேர்ல்ட் இஸ் டு பி பிரசன்ட் வித் கிரைஸ்ட். இந்த உலகத்தில் நம்முடைய சரீரம் இங்கே விதைக்கப்பட்டாலும் நம்முடைய ஆத்துமா ஆவி அவரோட கூட இளைப்பாரி கொண்டிருக்கிறது என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சத்தியம் இருக்கிறது. நாம் இங்கே இருக்கிற வரை அவர் நம்மோட கூட இருக்கிறார். நாம் கண்களை மூடிவிட்டால் அவரோட கூட நாம் இணைந்து விடுகிறோம். இதுதாங்க ஒரு மிகப்பெரிய சத்தியம். மனுஷன் மரித்த பின் பிழைப்பானோ, கிறிஸ்தவர்களாகி நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அவர் நமக்காக நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார் என்பதே அவர் நமக்கு செய்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தங்கள்லாம் மிகப்பெரிய வாக்குத்தத்தம். அந்த நித்திய ஜீவன், அழிவில்லாத ஜீவன். நம்முடைய சரீரம் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். நம்முடைய சரீரம் மகிமையற்றதாய் விதைக்கப்படும். ஆனால் ஒரு நாள் மகிமையுள்ளதாய் கனமுள்ளதாய் எழுந்திருக்கும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். மரணம் என்பது வாழ்க்கையில் ஒரு முடிவல்ல. மரணம் என்பது
பரலோகத்திற்கு போகிறதற்கான ஒரு துவக்கமாக இருக்கிறது. இதை புரிந்து கொண்டால் நிச்சயமாக மரணத்தை ஒரு தைரியத்தோடு நாம் சந்திப்போம். பவுல் அப்போஸ்தலன் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை வைத்திருந்தார். பாருங்க பிரியமானவர்களே, ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நாம் சொல்லி நான் இந்த செய்தியை நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். WB ஹின்சன் என்கிற ஒரு பெரிய ஒரு பிரசங்கியாளர் இருந்தார். அவர் சுகவீனப்பட்ட போது மருத்துவரை பார்க்க சென்றிருந்தார். அப்போ பாருங்க, வியாதி இருக்கும்போது மருத்துவரை பார்க்க சென்றிருக்கும் போது அந்த மருத்துவர் அவங்கள பார்த்து சொன்னாரா, வியாதியிலிருந்து நீங்கள் இந்த வியாதியிலிருந்து ஒருபோது நீங்கள் சுகம் அடையவே முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தைகளால் அவரை சொல்லும்போது அவருடைய மனசு ரொம்ப காயப்பட்டு வெளியே வந்துட்டார். ஐயோ, இந்த வியாதி எனக்கு சுகமே ஆவாதா அப்படின்னு சொல்லி அவர் வீட்டுக்கிட்ட தான் அந்த மருத்துவமனை இருந்துச்சான். அவர் அந்த மருத்துவமனையிலிருந்து வெளியில் அவர் வீடுகளுக்கு நடந்து செல்லும் போது நிறைய காரியத்தை பார்க்கிறாராம். மலைகளை பார்க்கிறார், ஆறுகளை பார்க்கிறார், மரங்களை பார்க்கிறார். ஆண்டவர் படைத்த படைப்பெல்லாம் ரசித்து கொண்டு பார்க்கிறார். வானத்தையும் பார்க்கிறார். அவர் எல்லாத்தையும் ரசிச்சுட்டு அந்த போதகர் என்ன சொல்றாருன்னா, மலையை பார்த்து சொல்லுகிறார், மலையே, உன்னை நான் இன்னும் எத்தனை நாட்கள் பார்ப்பேன் என்று எனக்கு தெரியாது. ஆகையால் நீ அகன்று போய்விடுவாய். நானோ என்றும் உயிர் வாழ்வேன். ஆரே, நீ ஓடி கடலில் கலப்பது நின்று போகும், ஆனால் நானோ என்றென்றைக்கும் நிலை நிற்பேன். நட்சத்திரங்களே, நீங்கள் உங்கள் இருப்பிடத்தை விட்டு கீழே விழுந்து அழிந்து போவீர்கள். நானோ நித்தியமாய் உயிர் வாழ்வேன் என்று முடிவில்லாத நித்திய வாழ்க்கையை குறித்து தனது நம்பிக்கையை அறிக்கையிட்டாராம். வியாதியினால் மரித்து போவேன் என்று கவலைப்படாமல் தனக்கு கிடைக்கப் போகும் நித்திய வாழ்க்கையை குறித்து மிகவும் மனமகிழ்ந்தாராம். பிரியமானவர்களே, இதே போல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அவர் பாருங்களேன், ரொம்ப அற்புதமாக இருக்கார்ல அந்த பிரசங்கியாளர். அவர் வியாதியினால் நான் மரித்தாலோ இந்த மரணம் என்பது ஒரு முடிவல்ல. அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார், மலையை பார்க்கிறார். இதெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும், வானம் அழிஞ்சு போயிடும், நட்சத்திரங்கள் அழிஞ்சு போயிடும், எல்லாம் அழிஞ்சு போனாலும், இந்த சரீரம் அழிஞ்சு போனாலும் இந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடே எழும்புவார்கள். ஒரு நாளில் நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லப்பட்ட அந்த வாக்கு தத்தம் நம் கண் முன்பதாக நிறைவேறும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். ஆண்டவரே, நீர் எங்கள் மூலமாக பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. மகிமை நம்பிக்கை எங்களுக்குள் விதைத்த தயவிற்காக நன்றி. நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதே ஒரு சிறந்த வாக்கு தத்தமாக இருக்கிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, நீர் எங்களோட பேசின அன்பான இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி செலுத்துங்க. நன்றி செலுத்துகிற இந்த வேளையில இந்த பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் பாடலாம்.
நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம். எவ்வளோ அற்புதமான ஒரு சத்திய வார்த்தைகள் நாம் கேட்டிருக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த அற்புதமான வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ? இஃப் எ மேன் டைஸ் will he live again என்று யோபு கேள்வி கேட்கிறார். சாக்ரட்டிஸுக்குள்ள அந்த கேள்வி இருந்ததப்பா. ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த கேள்விக்கான ஆண்டவரே தீர்வை நாங்கள் பார்த்தோம். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்திற்கு வர முடியாது. நித்திய ஜீவன் அவருக்குள்ளாக நித்திய ஜீவன் இருக்கிற நித்திய ஜீவ வசனங்கள், அவரை விசுவாசிக்கும் போது நித்திய ஜீவனை எங்களுக்காக சிலுவையின் மூலமாக, சிலுவையில் நீ செய்த கிரயத்தின் மூலமாக தந்த தயவிற்காக நன்றி. மரணத்தை நீர் பரிகரித்து கொண்டு, நீர் மரணத்தை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ஆண்டவரே ஜீவனை தந்திருக்கிறீரே, நித்திய காலமாய் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறீரே. இந்த உலகத்தின் ஓட்டம் முடிந்தாலும் பரலோகத்தின் ஓட்டம் எங்களுக்காக துவங்குகிற தயவிற்காக நன்றி நாங்கள் செலுத்துகிறோம். மரணம் என்பது முடிவல்ல அப்பா, அது பரலோகத்தின் துவக்கத்திற்கான வாசல் என்பதை நீர் எங்களுக்கு தெளிவுபடுத்தினீரே. இந்த சத்தியத்தை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள உதவி செய்வீராகப்பா, உதவி செய்வீராக. ஆண்டவரே, இந்த மரணத்திற்குள்ளதான அறிவையும், மரணத்திற்கு அப்புறம் என்ன நடக்க போகிறது என்ற அறிவையும் நாங்கள் பெற்றுக்கொண்டே ஒன்றான மெய் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன் எங்களுக்குள்ளாக வந்து நித்திய காலமாய் ஆண்டவரே உம்மோடு கூட வாழுகிற ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தந்தருளுவீராக நாங்கள் வேண்டுகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, இந்த 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 செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்றால் நீங்கள் அநேகருக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணி நீங்களும் ஒரு ஆசீர்வாத வாய்க்காலாக இணைந்து கொள்ளுங்கள். அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.